வெல்கம் டு இந்திய ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 6 பியூர் லைட் நாம பார்க்க போறோம். அது சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக ஒவ்வொரு யூனிட்ல வீடியோ போட்டிருக்கோம். யூனிட் 1 டே 1 டே 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த டே 6 என்ன பார்க்கறோம்னா யூனிட் 6 நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி 5 வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் பார்த்துருவாங்க. ஸோ ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கும் பேரலா கொண்டு போகிறோம். ஓகேவா? டெஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது, சிபிடி மோடில் கொடுத்துட்ருக்கோம் டெஸ்ட்டு. ப்ளஸ் அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் படித்தா இப்போ கண்டிப்பாக எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மெட்டீரியல் வந்து 180+ கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸும் தெரிஞ்சிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்கலாம். மெட்டீரியல் டெஸ்ட் போட்டாலே கண்டிப்பாக வாங்க, நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? சரி வாங்க. தியோர் லைட் ஆராயும். தியோர் லைட் என்ன சார்? நாங்கள் தியோர் லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் தியோர் லைட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தியோர் லைட்னு. ஓகேவா? பார்க்க ஃபோட்டோ ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். இதுதான் தியோர் லைட் நார்மலாக. ஓகேவா? தியோர் லைட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ தியோர் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஃப்ரெண்டு தெரியுதா? இது வந்து இதை பார்க்குறது, இதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சப்ஜெக்ட் அப்படியே தியோர் லைட் பார்த்துருந்தா தெரியும். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரிவா? தியோர் லைட் யூஸ் பண்ணுறோம் மெஷரிங் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள். இது என்ன பண்ணா ரைட் லெஃப்ட் அதெல்லாம் போக முடியும், டாப் பாட்டம் வெர்டிகல் ஆங்கிள் பார்க்க முடியும். ரெண்டையும் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த தியோர் லைட். ஓகேவா? டம்பிளை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல்ல மூவ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஆனா தியோர் லைட் என்ன பண்ணலாம், மேலையும் கீழையும் மூவ் பண்ணலாம், ரைட் லெஃப்ட் மூவ் பண்ண முடியும். போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள்ஸ். அது மட்டும் கிடையாது, தியோர் லைட் யூஸ் பண்ணலாம் ப்ரொலாங்கிங் லைன், எஸ்டாப்ளிஷிங் லைன் அண்ட் லெவலிங். இந்த மூணுமே யூஸ் பண்ணலாம். கொஸ்டின்ல கேட்கலாம். நாமளும் தெரியும், ஆங்கிள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஸ்டின் கேட்பாங்கன்னா தியோர் லைட் செவரல் யூஸ் கேட்டோம்னா ப்ரொலாங்கிங் லைன், எஸ்டாப்ளிஷிங் லைன், லெவலிங் இந்த மூணையும் பண்ண முடியும். இதுல தியோர் லைட்ல பண்ண முடியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தியோர் லைட் கிளாசிஃபை பண்றேன். எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா டிரான்சிட் ஆர் இன்ஜினியர் தியோர் லைட். டிரான்சிட் தியோர் லைட், நான் டிரான்சிட் தியோர் லைட் விதமா இருக்கு. டிரான்சிட் தியோர் லைட் இன்னொரு பேர் வந்து இன்ஜினியர் தியோர் லைட், இன்னொன்று வந்து நான் டிரான்சிட் தியோர் லைட். சரி சார், என்ன சார் வித்தியாசம்? இது முக்கியமான கேள்வி. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். கன்ஃபார்ம் சொல்றோம், கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல இருக்கும். அது என்ன சார் டிரான்சிட் நான் டிரான்சிட் இல்லை அப்படின்னா அப்ப என்ன தெரிஞ்சுக்கோம். இப்ப இங்க தியோர் லைட் இருக்கு, டிரான்சிட் சொல்றேன். என்ன சொல்றேன்? டிரான்சிட் சொன்னா கேன் பி ரிவால்வ் த்ரூ 180 டிகிரி. இதை சுத்த வைக்க முடியும். ஓகேவா? டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும்? டிரான்சிட் என்ன முடியும்? ரிவால்வ் 180 டிகிரி பண்ண முடியுதா? ரிவால்வ் த்ரூ 180 டிகிரி வந்து முக்கியமான பிளேன் வெர்டிகல் பிளேன், ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஏன்னா கொஸ்டின் அப்படியே கேட்கறாங்க. ரிவால்வ் பண்ண முடியும் கொடுத்துருவாங்க. வெர்டிகல் பிளேன், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மாத்தி கொடுப்பாங்க. ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிகல் ஆக்சிஸ் அது கொடுப்பாங்க. ஓகேவா? வெர்டிகல் பிளேன் தென் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டிரான்சிட் தியோர் லைட். சரி சார், அப்போ நான் டிரான்சிட்னா என்னன்னா cannot be revolve. முக்கியமான விஷயம் cannot be revolve 180 டிகிரி. ஓகேவா? புரியுதா? ஸோ ரிவால்வ் பண்ண முடிஞ்ச டிரான்சிட் தியோர் லைட், ரிவால்வ் சுத்த வைக்க முடியல அப்படின்னா நான் டிரான்சிட் தியோர் லைட். ஓகேவா? இருக்கிறதுலே ஹை ப்ரிசிஷன்னா டிஜிட்டல் தியோர் லைட் தான் நமக்கு ஹை ப்ரிசிஷன், அக்யூரஸியா கிடைக்கும். ஏன்னா டிஜிட்டலாக வரும். வேல்யூ நம்ம வந்து அளக்க தேவையில்ல, 15.25 டேபிள் அளக்க தேவையில்ல, டிஜிட்டல்ல வேல்யூஸ் வரும். ஓகேவா? சரி, இப்போ தியோரோட சைஸ் கொடுத்துருக்காங்க. நாமளும் வந்து இந்த சைஸ், இது முக்கியமான கேள்வி எக்ஸாம்ல போன கேட்டிருந்தாங்க. முக்கியமான கேள்வி. சைஸ் ஆஃப் தியோர் லைட் எதை சொல்றோம் அப்படின்னா the size of தியோர் லைட் defined by a diameter of the graduate circle lower plate. புரியுதா? கீழே சர்க்கிள் இருக்குல்ல, லோவர் பிளேட் சர்க்கிளோட டயாமீட்டர் என்னவோ அதுதான் சைஸ் ஆஃப் த தியோர் லைட். புரியுதா? சைஸ் ஆஃப் தியோர் லைட் டிஃபைன்ட் பை த டயாமீட்டர் ஆஃப் த கிராஜுவேட் சர்க்கிள் த லோவர் பிளேட். லோவர் பிளேட்ல லோவர் பிளேட் இருக்குல்ல, கீழே லோவர் பிளேட் இருக்கும், அது சர்க்கிள் என்ன டயாவோ அதுதான் அதனுடைய டயாமீட்டர். லோவர் பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்ல என்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும், லோவர் பிளேட் சர்க்கிள் மாதிரி இருக்கும், கீழே இந்த இடத்துல இருக்கும், அது என்ன டயாவோ அதுதான் தியோருடைய டயாமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சர்க்கிள் ஆஃப் லோவர் பிளேட், சர்க்கிள் ஆஃப் அப்பர் பிளேட்,
ரேடியஸ் ஆஃப் த பிளேட்லாம் கேட்டிருக்கோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த லோவர் பிளேட் தான் தியோட சைஸ். கொஞ்சம் முக்கியமான கேள்வி. இது வெர்னியர் தியோட கிராஸ் செக்ஷன். ஓகேவா, இது வந்து இது ஃப்ரண்ட் வியூ மாதிரி. ஓகேவா, இது ஃப்ரண்ட் வியூ, அந்த வியூ மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் செக்ஷன். நேராக திருப்பி வெட்டினா எப்படி இருக்கும் அதுதான். இதில் முக்கிய தெரிஞ்சுக்க வேண்டியது பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்ஸ் கேட்பாங்க, பார்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இங்கே நான் சொல்கிறேன். கீழே இருக்க ட்ரைபாட் லெக், வந்து 3 லெக் இருக்கும். இதுதான் ட்ரைபாட் ஹெட்டு. இது இப்போ தான் ட்ரிவெட்டு. இங்கே லெவலிங் ஸ்க்ரூ இங்கே இருக்கும். ஓகேவா, லெவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், லெவலிங் ஸ்க்ரூ நம்ம திருப்போம். உங்களுக்கே தெரியும்ல, முன்ன அதாவது லெவல் பண்ணுறதுக்காக திருப்போம். இதுக்கு வந்து ட்ரை பேட்ச் வேணது, ட்ரை பேட்ச். ஸோ அவுட்டர் ஸ்பிண்டில், இன்னர் ஸ்பிண்டில், லோவர் ஸ்பிண்டில், 3 ஸ்பிண்டில் உள்ளே இருக்கும். ஓகேவா, இங்கே அப்போ வெர்னியர், இங்கே வெர்னியர் இருக்கும். அப்பர் பிளேட்டு, பிளேட் லெவலு, இங்கே இருக்கிறது ஐபீஸ், இவ்வளோ தான் பார்ப்போம். மேலே இருக்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே வெர்டிகல் சர்க்கிள் இருக்கும். இப்போ நம்ம வெர்டிகல் சர்க்கிள் இருக்கும். ரைட்லேயே இருக்கும், லெஃப்ட்ல மாற்றிக்கலாம். ரைட்லேயே லெஃப்ட்லேயே இருக்கலாம். ஓகேவா, இது பூரா ட்ரூனியன் ஆக்சிஸ். இது பூரா என்னது, ட்ரூனியன் ஆக்சிஸ். இது வந்து வெர்டிகல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, வெர்டிகல் டாப் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வெர்டிகல் கிளாம்பிங் ஸ்க்ரூ. இங்கே இருக்க ஆல்டிடியூட் பபுள், டெலஸ்கோப். இது ஆப்ஜெக்ட், இது வெர்டிகல் ஆக்சிஸ். இப்படி வெர்டிகல் ஆக்சிஸ், இப்படி இருக்கு ட்ரூனியன் ஆக்சிஸ். ஓகேவா, இந்த பார்ட்ஸ் நல்லா பார்த்தோங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதான் வந்து லெவலிங் ஹெட். இதான் வந்து லெவலிங் ஹெட் கொடுத்துருக்காங்க ட்ரைபாட். இதான் வந்து லெவலிங் ஹெட் நம்ம சொல்றோம். லெவலிங் ஹெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ் த லெவலிங் யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் வைக்கிறோம், யூஸ் பண்றது லெவலிங் ஹெட். ஸோ அப்பர் ட்ரைபாட் பிளேட் இருக்கு, லோவர் ஏதோ பொறுத்திருக்காங்க, 2 பிளேட்டை பொறுத்தா இருக்கு. ஒன்று அப்பர் ட்ரைபாட் பிளேட்டு, இன்னொன்று லோவர் ட்ரைபாட் பிளேட்டை பொறுத்தா இந்த லெவலிங் ஹெட் நம்ம அமைக்கிறோம். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி கிளாம்பிங் ஸ்க்ரூ அப்பர் இருக்கு, லோவர் இருக்கு. அந்த கிளாம்பிங் ஸ்க்ரூ நம்ம யூஸ் பண்றதுதான் லோவர் கிளாம்பிங் ஸ்க்ரூ இருக்கு, அப்பர் கிளாம்பிங் ஸ்க்ரூ இருக்கு. இது ஒவ்வொரு கிளாம்பும் யூஸ் இருக்கு. ஓகேவா, இங்க வெர்னியர் 2 ஸ்கேல் இருக்கும். வெர்னியர் ஸ்கேல் ஏ இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் பி இருக்கும். ஓகேவா, எதுக்கு சார் அப்படின்னா ஒவ்வொரு கிளாம்பும் ஒரு யூஸ் ஆகும். ஓகேவா, இது எப்படி சார் அப்படின்னா இது கொஸ்டின் எல்லாம் நீங்க புரிஞ்சா மட்டும் தான் உங்களால வச்சு எழுத முடியும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றப்ப 0 ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, 2 கிளாம்பும் டைட்ல இருக்கும். இப்போ என்ன பண்ண அப்படின்னா ரீடிங் எடுக்கிறப்ப நான் என்ன பண்றேன், ரீடிங் எடுக்க போறேன். 2மே 0 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வெர்னியர் ஏ 0 டிகிரி, வெர்னியர் பி என்னது 0 டிகிரி. ஒன்று கூட கரெக்டாக மெர்ஜ் ஆயிருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும் இங்க 0 டிகிரி மெர்ஜ் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் பண்றேன், ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகும்னா மேலே இருக்கிற வெர்னியர் ஏ என்ன ஆகும், அப்படியே மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு 40 டிகிரி வச்சுக்கோங்க, 40 டிகிரி வருது. அப்போ என்ன ஆகும்னா மேலே என்ன ஆகும், 40 டிகிரி இதில் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அது 0 தான் இருக்கும். 1 0 இருக்கும், 1 மட்டும் என்ன இருக்கும் 40க்கு வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லோவர் கிளாம் என்ன பண்ணணும், டைட்ல இருக்கணும். அப்பர் கிளாம் என்ன பண்ணணும், லூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லோவர் கிளாம் டைட்ல இருக்கணும். அப்பர் கிளாம் லூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடில் கிளாக் வைஸ் மூவ் பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் வந்துட்டே இருக்கும். பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டைட் பண்ணிடணும். ஸோ கிடைக்கிறது வந்து 40 டிகிரி. ஓகேவா, தென் என்ன பண்ணணும், அடுத்த டிகிரி வரப்ப திரும்ப அப்பர் கிளாம் நம்ம லூஸ் பண்ணி திரும்ப மூவ் பண்ணணும். புரியுதா, அப்போ லோவர் கிளாம் யூஸ் பண்ணக்கூடாது சார், யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி டைட்னா இருக்கணும். எப்போ லோவர் கிளாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் இந்த 0ங்கிற பாயிண்ட்டை, அதாவது 0 பாயிண்ட்டை இப்போ 40 கொண்டு வந்துட்டேன், நான் இந்த பாயிண்ட் 0 மாற்றணும் அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கிளாம் டைட் பண்ணிட்டா 40 சைட் வந்தீங்களா, அப்போ லோவர் கிளாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீ 0 கொண்டு வரலாம். ஓகேவா, அது 0 கொண்டு வரணுங்கிற தேவையை மட்டும் தான் என்ன பண்ணீங்க லோவர் கிளாம் கொண்டு வரணும். மற்றபடி லோவர் கிளாம் எப்பவுமே டைட்ல தான் இருக்கணும். அப்பர் கிளாம் யூஸ் பண்ணி நம்ம ரீடிங் இருக்கணும். ஓகேவா, ஸோ லோவர் கிளாம் யூஸ் பண்ண தேவையே இல்லை, ஒன்லி அப்பர் கிளாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரீடிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, புரிய நினைக்கிறேன். ஸோ கிளாம் பொறுத்த வரைக்கும் லோவர் கிளாம் டைட்டாக இருந்தால் மேபி டைட்டாக இருக்கும். இது லூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பர் கிளாம் மட்டும் மூவ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிளாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்கள் லெவலில் இது எடுக்க வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், மூவ் பண்ணவே முடியும். லெவல் டியூப் உங்களுக்கு தெரியும். லெவல் டியூப் அப்படின்னா அது லெவல் பண்ணுறதுக்காக அந்த பபிள் டியூப் இருக்கும். புஷ்கோ அட்ஜஸ்ட் பண்ண ஆகும், அது சென்டர் நோக்கி வரும். ஓகேவா,
அண்ட் டெலஸ்கோப் நம்ம வைக்கிற ஆங்கிள் தான், லைன் ஆஃப் சைட் தான். ஓகேவா, டெலஸ்கோப் நம்ம வைக்கிறது தான். அதே மாதிரி வெர்டிகல் சர்க்கிள் இருக்கும். வெர்டிகல் சர்க்கிள்னா இப்படி தான் ஆங்கிள் இருக்கும். அது ரைட் சைட்லேயும் இருக்கும், லெஃப்ட் சைடு, அதாவது ஃபேஸ் ரைட்டு ஃபேஸ் லெஃப்ட்டுங்க. எந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபேஸ் லெஃப்ட் வச்சுக்கலாம், ஃபேஸ் ரைட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 0 to 90 டிகிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா டெலஸ்கோப் இருக்கு அப்படின்னா இவ்வளோ தான் பார்க்க முடியும், இல்லை இவ்வளோ தான் 0 to 90 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா, 0 இருந்தால் வெர்டிகல் லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ 0 வந்து ஹரிசாண்டல் லைன் வெர்டிகல் லைன் இருக்கும். அது இருக்கிறத பொறுத்து. இப்போ இங்க இருந்தா வெர்டிகல், இப்போ இருந்தா ஹரிசாண்டல். ஸோ இதான் வந்து ஃப்ரேம்ஸ். நிறைய இண்டெக்ஸ் ஃப்ரேம் இருக்கு, ஏ ஃப்ரேம் இருக்கு, அது மாதிரி பேசிக்ஸா நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் இப்படி இருக்குது ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இப்படியே மேல இருந்தா வந்து இப்படி இருக்குது வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ இது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் காலிமேஷன் கேட்பாங்க. லைன் ஆஃப் காலிமேஷன்னா இதுதான். இது இமேஜினரி லைன் ஜாயினிங் இன்டர்செக்ஷன் ஆஃப் கிராஸ் ஹேர் அந்த ஆப்டிகல் சென்டர். அதாவது இந்த கிராஸ் ஹேருக்கும், ஓகேவா, இந்த கிராஸ் ஹேருக்கும் இந்த ஆப்டிகல் சென்டர் உள்ள கோடு போகுதுல, இதுதான் வந்து லைன் ஆஃப் காலிமேஷன். லைன் ஜாயினிங் த கிராஸ் ஹேர் வித் ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். இதான் வந்து சொல்றோம் லைன் ஆஃப் காலிமேஷன், இல்லைன்னா லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்றோம். சரி சார், லைன் ஆஃப் சைட் வேற, ஆக்சிஸ் டெலஸ்கோப். இதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இருந்தா லைன் ஆஃப் காலிமேஷன், லைன் ஆஃப் சைட் எல்ஓசி, லைன் ஆஃப் சைட்னு சொல்றோம். ஓகேவா, இதே ஆக்சர் இமேஜினா சென்டர் ஆஃப் ஐபீஸ்ல இருந்து ஆப்டிகல் சென்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா, அதாவது இங்க இருந்து வந்து சென்டர் ஆஃப் ஐபீஸ்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்துச்சுன்னா அது பேர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். புரியுதா, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. லைன் ஆஃப் காலிமேஷன்னா டயஃப்ராம் வந்து வரும், இதே ஆக்சிஸ் டெலஸ்கோப்னா ஐபீஸ்ல இருந்து ஃபுல்லா வந்துருக்கும். ஓகேவா, ஸோ வித்தியாசம் இருக்கு. சென்டர் ஆஃப் ஐபீஸ் இது கிராஸ் ஹேர்ல இருந்து வந்துருக்கும், கிராஸ் ஹேர்ல இருந்து ஆப்டிகல் சென்டர் வரும், இது ஐபீஸ்ல இருந்து ஆப்டிகல் சென்டருக்கு வருது. ஓகேவா, ஸோ இப்படி இதெல்லாம் நீங்க படம் ரொம்ப முக்கியம். இப்படி போறதா லைன் ஆஃப் சைட், பார்க்கறதா லைன் ஆஃப் சைட். லைன் ஆஃப் சைட்டுக்கு பர்பெண்டிகுலர் பார்த்தீங்களா, அது பேர் தான் ட்ரூனியன் ஆக்சிஸ். புரியுதா, இப்படி போகுது லைன் ஆஃப் சைட்டு, இப்படி போகுது ட்ரூனியன் ஆக்சிஸ். இதுதான் வெர்டிகல், உங்களுக்கு தெரியும். இது வெர்டிகல் ஸ்கேல். இந்த படத்துலயே உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் ஹரிசாண்டல் ஸ்கேலு, இப்படி பார்க்கறது வெர்டிகல் ஸ்கேல். இங்கேவா, நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்சிட்டிங் இருக்கு. ஓகேவா, டிரான்சிட்டிங்னா இது கொஸ்டின் கேட்பாங்க, அடிக்கடி கேட்கறாங்க. டிரான்சிட்டிங் வேற, ஸ்விங்கிங் வேற. டிரான்சிட்டிங்னா என்ன சார்? டிரான்சிட்டிங்னா டெலஸ்கோப் வந்து எதுல போகுது, முக்கியமானது வெர்டிகல் பிளேன் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அது டிரான்சிட்டிங். ஐயோ, ஹரிசாண்டல் போட்டா அது டிரான்சிட்டிங். ஸ்விங்கிங்னா என்ன சார்? இதே வெர்டிகல் ஆக்சிஸ்ல போனா அது பேர் வந்து ஸ்விங்கு. ஹரிசாண்டல் பிளேன் வெர்டிகல் ஆக்சிஸ்ல போனோம்னா அது ஸ்விங்கு, ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல போனா அது பேர் வந்து டிரான்சிட்டிங். டெலஸ்கோப் வந்து கிளாக் வைஸ் போனா ரைட் ஸ்விங், கிளாக் வைஸ் போனா ரைட் ஸ்விங்கு, ஆன்டி கிளாக் வைஸ் போனா அது லெஃப்ட் ஸ்விங். ஓகேவா, இது கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் நல்லா படிச்சவங்க. கொஸ்டின் டிரான்சிட்டிங் வேற, ஸ்விங் வேற. ஏன்னா படத்தை கூட காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதுதான் டிரான்சிட்டிங் ஆஃப் வெர்டிகல்ஸ் இருக்குது. இது ஸ்விங்கிங் ஆஃப் ஹரிசாண்டல் பிளேன், ரைட் ஸ்விங், லெஃப்ட் ஸ்விங். ஓகேவா, இப்படி பண்றது டிரான்சிட்டிங். ஓகேவா, ஸ்விங்கிங் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ரைட் லெஃப்ட் போனா ஸ்விங்கிங், மேலே கீழே வந்தா அது வந்து டிரான்சிட்டிங். புரியுதா, அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட்டு. வெர்டிகல் சர்க்கிள் வந்து லெஃப்ட்ல இருந்தா ஃபேஸ் லெஃப்ட். பாருங்க, சர்க்கிள் லெஃப்ட் சைட்ல இருக்கா, இது ஃபேஸ் லெஃப்ட். சர்க்கிள் ரைட் சைட்ல இருக்கா, இது ஃபேஸ் ரைட். அப்சர்வருக்கு லெஃப்ட்ல இருந்தா அது ஃபேஸ் லெஃப்ட், அப்சர்வருக்கு ரைட்ல இருந்தா அது ஃபேஸ் ரைட். ஓகேவா, சரி ஓகே. சரி, கிளாஸ் வேணும் சார், நான் கிளாஸ் சேர்றேன், டெஸ்ட் வேணும் அப்படின்னா போர்டில் 3 நம்பர் கால் பண்ணுங்க. 77081 97281.
நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா சிபிடி மூலம் தரோம். டெஸ்ட் தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ எந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி நீங்கள் படித்தா போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். வேறு கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக சம்ஸ் எல்லாமே நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு படித்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஈஸியாக கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு போயிடலாம். தேங்க்யூ.